அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே நல்லா இருக்கிறேன். இப்போ வாங்க நம்ம ஈஸியான ஆரஞ்சு ஆப்பிள் மிக்ஸ் பண்ணுற ஒரு ஜூஸ் செய்ய போகிறோம். ரொம்ப கிருமியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு குடிச்சு பாருங்கள். சரியா? இதுக்கு நான் பழ ஜூஸ் மிஷினை தான் எடுத்துருக்கிறேன். இதில் எல்லா பழத்தையும் நல்லா கட்டிங் பண்ணி அதில் போடுங்க. ஆப்பிளுக்கு தோல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. அது பாட்டுக்கு போட நம்மளுக்கு அதோடய ஜூஸ் ஃபுல்லாக எல்லாமே வரும். நான் இன்றைக்கி சிகப்பு ஆப்பிளும் ஆரஞ்சு பழமும் எடுத்துருக்கிறேன். 4 ஆப்பிளும் 4 ஆரஞ்சு பழமும் எடுத்துருக்கிறேன். நல்லா திக்னஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பெரிய ஆரஞ்சு பழம் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு எடுத்தால் கூட போதும். இந்த மாதிரி போட்டு கடைசியில் நம்ம ஊற்றுற தண்ணின்னு பார்த்தா வெறும் 50 மில்லி தண்ணி. ஒரு கப்பில் 1/4 கப்பு மட்டும் தண்ணியை கொஞ்சோன்னு கடைசியில் கொஞ்சமாக ஊற்றி ஜூஸை முடிச்சிட வேண்டியது. அவ்வளோதான். பாருங்கள், இவ்வளோ தான் தண்ணி ஊற்றுறேன், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு இதில் 1.5 கப்பு வந்திருக்கு. சரியா? இன்னொரு சின்ன கோடையில் உள்ளது எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் இப்போ நம்ம என்ன செய்யணும், பால் டின்னு, மில்க் மேட் பால் டின்னு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. சூசுத்தேன் போடுங்க. சூசுத்தேன் மனிஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இந்தியாவில் இருந்தீங்கன்னா மில்க் மேட் பால் டின்னு போடுங்க. இது இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு உங்கள் வீட்டில் என்ன பால் இருக்கோ அதை நீங்கள் போட்டு தருங்க. சீனி போட்டு தருங்க. நம்ம இது இனிப்பு பால் போடுறோம்னா சீனி போட்டோம். நல்லா கிருமியாக ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதில் நீங்கள் ஜில்லுண்டு வச்சு நீங்கள் குடிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வெயிலுக்கு உங்களுக்கு நல்லா இதமான ஒரு ஜூஸு. கண்டிப்பாக இந்த மாதிரி கிருமியான ஒரு ஜூஸ் நீங்கள் நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கரலாம். கடைக்கெலாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் பல ஜூஸ் மிஷின் இருக்கும்போது கூட ஒரு சிலர் யூஸ் பண்ணாமல் தான் இருக்கிறீங்க. ஏன்னா கலருக்கு ரொம்ப சிரமம் அப்படிங்கிறீங்க. கழுவனு காய வைக்கணும் அப்படிலாம் சிரமம்லாம் கிடையாது. மிக்ஸி ஜாரு ஏற்கனவே நம்ம சீக்கிரமாக கழுவுறோம். இருந்தாலும் அதுவும் வடிகட்டணும். அதையும் நம்ம எடுத்து கழுவ தானே வேணும். அப்படி பார்க்கல இது கழுவுறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி தான். அந்த சக்கையை கூட நம்மளுக்கு தனியாக வந்துடும். அதை எடுத்து நீங்கள் கண்டுகளை கூட உரமாக்கி போட்டுடலாம். அந்த சல்லடை மாதிரி உள்ளதை மட்டும் ஸ்டீல் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு மற்றது ஃபுல்லாக ஸ்பாஞ்சு வச்சு தேய்ச்சிட்டீங்கன்னா தண்ணி வடிஞ்சோன்னு நீங்கள் எடுத்து மாட்டிடலாம். காய வைக்க கூட அவசியம் இல்லை. டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா காய வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேயா? அடுத்த பேரில் சந்திக்கலாம்.